மகாகவி பாரதியார் அவர்கள் எழுதின நான் அப்படிங்கிற ஒரு கவிதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மகாகவி பாரதியார் வசன கவிதைக்கும் புது கவிதைக்கும் முன்னோடி. ஸோ மக்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய கருத்து அப்படியே போய் பதியணும். சுதந்திர போராட்ட தாகம் அத்தனை பேத்துக்கும் வரணுங்கிறதுல ஒரு புரட்சி கவிஞராக அறியப்பட்டாரு. ஸோ அவரை பத்தி அறிமுகம் கொடுத்தோம் அப்படின்னா அது சரியான வகையில இருக்காது. ஸோ எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு கவிஞர் பாரதியார். ஸோ அவர் எழுதின நான் அப்படிங்கிற கவிதை, அவர் எழுதின பாடல்கள் கவிதைகள்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுல ஒண்ணு. ஸோ அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு அர்த்தம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். கேட்கலாமா? ரெடியா? நான் வானில் பறக்கின்ற புல்லெல்லாம் நான், மண்ணில் திரியும் விலங்கெல்லாம் நான், காணில் வளரும் மரமெல்லாம் நான், காற்றும் புனலும் கடலுமே நான், விண்ணில் தெரிகின்ற மீனெல்லாம் நான், வெட்ட வெளியின் விரிவெல்லாம் நான், மண்ணில் கிடக்கும் புழுவெல்லாம் நான், வாரியினுள் உயிரெல்லாம் நான், கம்பனிசைத்த கவியெல்லாம் நான், காருகர் தீட்டும் உறவெல்லாம் நான், இம்பர் வியக்கின்ற மாடக்கூடம் எழில் நகர் கோபுரம் யாவுமே நான், இன்னிசை மாதரிசையுளேன் நான், இன்பத் திரள்கள் அனைத்துமே நான், புன்னிலை மாந்தர்தம் பொய்யெல்லாம் நான், பொறையரும் துன்பத் துணர்ப்பெல்லாம் நான், மந்திரங்கோடி இயக்குவோன் நான், இயங்கு பொருளின் இயல்பெலாம் நான், தந்திரங்கோடி சமைத்துளோன் நான், சாத்திர வேதங்கள் சாற்றினோன் நான், அண்டங்கள் யாவையும் ஆக்கினோன் நான், அவை பிழையாமை சுழற்றுவோன் நான், கண்டல் சக்தி கணமெல்லாம் நான், காரணமாகி ககித்துளோன் நான், நானெனும் பொய்யை நடத்துவோன் நான், ஞான சுடர்வானில் செல்லுவோன் நான், ஆன பொருட்கள் அனைத்தினும் ஒன்றாய் அறிவாய் விளங்கும் முதற்சோதி நான். நான் பாரதியார் எழுதிய கவிதை. நான் யாரு? நான் எப்படிப்பட்டவன்? எனக்குள்ள என்ன சக்தி இருக்கு? அந்த சக்தியை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்? அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் தனக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியை புரிஞ்சுக்கணும். அறிவு, ஆற்றல் எல்லாமே நான் தான் அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு ஒரு கான்ஃபிடென்ட்டா ஒரு நம்பிக்கை இருந்தா நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பொதுவா நான்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதை யூஸ் பண்றோம் பொதுவா எல்லாருமே. ஆனா அது பாத்தீங்கன்னா ஈகோவுக்கு வழிவகுக்கும்னு சொல்லுவாங்க. நான் அப்படிங்கிறது தன்னுடைய சுயநலம், தன்னை மட்டுமே சிந்திக்கிறது, தான் சொல்றது மட்டுமே சரி, மற்றவங்க சொல்றதை ஏத்துக்கிற மனப்பான்மை இல்லாதது, ஸோ நெகட்டிவ் ஆட்டிடியூட், இது மாதிரி எல்லாமே சொல்லுவாங்க. ஆனா இருந்தாலும் அந்த நான் அப்படிங்கிற ஒரு ஈகோயிஸ்டா இல்லாம அந்த நான்கிறது யாரு? அந்த பொய் சொல்லக்கூடியதா இருந்தா கூட அது நான் தான். ஞான சுடர்வானில் செல்லுவோன், ஞான சுடர்வான்ல போறவனும் நான் தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் அதுல சொல்லியிருப்பாரு. எனக்கு அவர் எழுதின கவிதைகள்ல ரொம்ப பிடிச்ச கவிதைகள் நிறைய இருக்கு. அதுல ஒரு கவிதை நான். உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க.